ஸ்டோரி. போன எலெக்ஷன்லயும் முரட்டு சம்பவம் நடந்துச்சு. இந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு. கொஞ்சம் மூஞ்சி கிட்டக்க வச்சு எடுத்துருப்பான் போல இருக்கு. இதுல என்ன புலத்திற்கு வந்தா போக மாட்டேங்கிறீங்க நல்லவருக்கு. ஏன்டா இந்த பக்கம் வரீங்க? ஏன் இப்படி வரீங்க? ஏன் இப்படி போக கூடாது? சுத்தி போக கூடாதா? ஆனா மூக்கு உடைஞ்சுதான் திரும்பி வர்றாங்க. ரோஹிணின்னு வந்துட்டா அமுக்கு டுமுக்கு அம்மாள் டுமால் தான். அதே மாதிரி எலெக்ஷன் வந்தாலும் தலை தான். எலெக்ஷன் அண்ட் அஜித் குமார் நெவர் எண்டிங் லவ் ஸ்டோரி. போன எலெக்ஷன்லயும் முரட்டு சம்பவம் நடந்துச்சு. மனுஷன் இந்த எலெக்ஷன்லயும் ஒரு ஹோம்லேண்டரோட வைப்பை கொடுத்துட்டு போயிட்டாரு. சோ வந்து பார்க்க கொஞ்சம் ஃபன்னியா இருந்தாலும் நான் லாஸ்டா சொல்றேன், நான் அதை வந்து ஃபன்னியா எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன். வீடியோ பாக்குறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த டுபாகூர் சேனலுக்கு 100 சப்ஸ்கிரைபர்ஸ்குள்ளதான் இருக்கு. ஆனா இந்த எலெக்ஷன் வீடியோ சம்பந்தமான எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல வரவேற்பு கொடுத்துருக்கீங்க. அப்போ வர ஸோ எலெக்ஷன் சம்பந்தமான வீடியோஸ் மட்டும் இல்லாம டெய்லி அப்டேட்ஸும் வரும், மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு தல அஜித் அவர்களுக்கும் ரசிகர்களுக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா, ஸோ எந்த ஒரு ஃபங்க்ஷனா இருக்கட்டும், ஸோ எந்த ஒரு பப்ளிக் மீட்டிங்ஸா இருக்கட்டும், தலையை பார்க்கணும்னு ஆர்வமா போறாங்க மக்கள். ஆனா மூக்கு உடைஞ்சுதான் திரும்பி வர்றாங்க. செல்ஃபி கேட்கறதா இருக்கட்டும், கத்துறது அனாயிங்கா கத்துறதா இருக்கட்டும், ஸோ அவருக்கு வந்து சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. ஸோ டக்குனு மூஞ்சியை காட்டிடுறாரு. ஸோ முன்னெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி பப்ளிக்ல வந்து அதிகமா அவர் வந்து அப்பியர் ஆக மாட்டாரு, அதே மாதிரி மீட்டிங்ஸ்லயும் அப்பியர் ஆக மாட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரியும். பட் இப்போ வந்து எலெக்ஷன் டைம்ல கடமையாற்றுறதுக்கு இதோ உங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு துபாயில இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தாரு. அதுவும் ஆளா ஓட்டு போட்டிருக்கிறாரு தல அஜித் அவர்கள். தல அஜித் வந்து ஸோ எந்த அளவுக்கு பேஷனேட்டான ஆளுன்னு தல ரசிகர்களுக்கு தெரியுதோ இல்லையோ, ஸோ ஒட்டுமொத்த தமிழ்நாடுக்குமே தெரியும். ஸோ எந்த அளவுக்கு பேஷனேட்டா ஸோ அவரோட ஒர்க்லையும் அண்ட் தென் மற்ற மக்கள்கிட்ட பிஹேவ் பண்றதா இருக்கட்டும், ஸோ எந்த அளவுக்கு நடந்துக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ அதே மாதிரி ஓட்டை வந்து கரெக்டா 6:55 ஓட் பூத்துக்கு வந்து கரெக்டா வந்து தன்னோட வாக்கை செலுத்திட்டு போனாரு. அந்த இடத்துலதான் சம்பவங்கள் முரட்டு சம்பவமா நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, போன எலெக்ஷன்ல வந்து ஒரு பையன் வந்து போட்டோ எடுக்கிறான்னு சொல்லிட்டு கேமராவை எடுத்துட்டு இப்படி வந்து முன்னாடி வந்துட்டான். அஜித் அவர்கள் முன்னாடி வந்து எடுக்கும்போது எல்லாரும் தான் எடுத்தாங்க. கொஞ்சம் மூஞ்சி கிட்டக்க வச்சு எடுத்திருப்பான் போல இருக்கு. வந்து தல அஜித்துக்கு கோவம் வந்து என்ன பண்ணிட்டாரு, போனை புடுங்கி வச்சுக்கிட்டாரு. லேட்டா கொடுத்துட்டாரு, ஆனா பதறிட்டான் அந்த மனுஷன். சோ போன தடவை வந்து தல அஜித் வந்து போனை புடுங்குறாரு. இந்த தடவை என்ன வித்தியாசமா பண்ணிருக்கிறாரு அப்படின்னா, ஏன்டா இந்த பக்கம் வரீங்க? ஏன் இப்படி வரீங்க? ஏன் இப்படி போக கூடாது? சுத்தி போக கூடாதா? இப்படிதான் வரணுமா நீங்க? எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? எஸ், இந்த தடவையும் நம்ம நினைச்ச மாதிரியே சம்பவம் பண்ணிட்டாரு. நான் எலெக்ஷனுக்கு வந்து நான் ஏற்கனவே வந்து காலையில சீக்கிரமே வந்துருவாருன்னு சொல்லிட்டு நான் டிவி போட்டு உட்கார்ந்துருந்தேன். நினைச்ச மாதிரி நண்பர்களே வந்தாரு. வந்தாரு. சரி வந்து ட்ரெஸ் கோடு, தலையோட ட்ரெஸ் கோடு எப்படி இருக்கும், யாருக்கு சப்போர்ட் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன் ஆர்வமா. ஸோ வந்து ஆப்வியஸ்லி தல அஜித் அவர்கள் யாருக்கு ஓட்டு போட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ தளபதி அவர்களுக்கு தான் ஓட்டு போட்டிருப்பாரு. இது எப்படிதான் நீ பார்க்காம நீ பப்ளிக்ல சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அஜித் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் எவ்வளவு ஒரு ஃப்ரெண்ட்லியான பாண்ட். என்ன தளபதி ரசிகர்களும் அடிச்சுக்கிட்டாலும் ஸோ எந்த அளவுக்கு இவங்களோட பாண்டிங் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஸோ பாண்டிங் சுத்தமா இருக்காது, அடிச்சுக்குவாங்க, புரண்டுக்குவாங்க. பட் அதே மாதிரி தளபதிக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தல ரசிகர்கள் களத்துல இறங்கினதை நம்ம பார்த்துருப்போம். ஸோ இத்தனை பிரச்சார கூட்டங்கள்ல. ஸோ அதே மாதிரி தளபதிக்கு ஒண்ணுன்னா தலை வந்திருப்பாரு, கண்டிப்பா ஓட்டும் போட்டிருப்பாரு. ஸோ ஓட்டை போட்டுட்டு கெத்தா வந்து காட்டினாரு. ஸோ காட்டினதுக்கு அப்புறம் சரி ஓகே மனுஷன் இதோட முடிஞ்சிருச்சு, சரி போன எலெக்ஷன் மாதிரி எல்லாம் இந்த தடவை இருக்காது, ஸோ அவர் பாட்டுக்கு போயிடுவாரு அப்படின்னு தான் நினைச்சேன் நானும். என்ன பண்ணிட்டாரு, இப்படி ஒரு போட்டோவை கொடுத்துட்டு கேஷுவலா வந்து கிட்டக்க வந்தாரு. எல்லா ரிப்போர்ட்டர்ஸும் என்ன பண்ணிட்டாங்க, மூஞ்சில் அடிக்கிற மாதிரி கேமரா தூக்கி வந்திருப்பாங்க போல இருக்கு கிட்டக்க. இது பிடிக்காம என்ன பண்ணிட்டாரு, மூஞ்ச மனுஷாங்கன்னே காட்டிட்டாரு. சம்பவம் ஆஹா மாட்டிட்டாரா. ஏற்கனவே போன 2 மாசத்துக்கு முன்னாடிதான் கேம்பா அடுக்க வச்சு கும்பிட்டு இருந்தாங்க. சோ நான் அந்த விஷயத்துக்கு இங்க நான் வரல. அது ஓஞ்சிருச்சு, முடிஞ்சு அடி கிழிச்சு தாரத்தப்பட்டையெல்லாம் தொங்க விட்டுட்டாங்க.
ஆனா இப்ப மறுபடியும் கிழிச்சு தொங்க விட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா இந்த மாதிரி கண்டென்ட் வந்து யூடியூப்ல என்ன நான் சர்ச் பண்ணி பார்த்தேன், நான் தான் ஃபர்ஸ்ட் போடுறேன். ஸோ எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி தளபதிக்கு எப்படி வீடியோ போட்டோமோ அதே மாதிரி தலைக்கும் கொண்டுட்டு வந்திருக்கேன். அண்ட் தென் வெளியில போகும்போது கேஷுவலா போயிட்டு இருக்காரு அவர் பாட்டுக்கு. ஸோ தந்தி டிவியோ புதிய தலைமுறையோ எனக்கு சரி ஞாபகம் இல்லை, டக்குன்னு மைக்கு கொண்டு போய் நீட்டிட்டாங்க. அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்ட்டு ஒரு லுக் விட்டாரு பாருங்க. ரிஷா அவர்கள் வந்தாங்க, எத்தனை கேமரா, எவ்வளவு கேமரா, பெரிய செலிபிரிட்டி ஒரு கேமரா இருக்கட்டும், ஒரு மைக்கு நீட்டக்கூடாது, ஒரு இப்படி எல்லாத்துக்கும் மூஞ்ச காட்டினாரு, டிபேட் கலப்புறாங்க. மோஸ்ட்லி வந்து இது வந்து அஜித் ஃபேன்ஸ் கிடையாது. அஜித் ஃபேன்ஸ் வந்து எந்த அளவுக்கு விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். நண்பர்கள்லாம் வந்து அடிச்சு மோதிட்டு உள்ள வந்ததையும் பார்த்தோம். அவங்களதான் இவர் எடுத்தாரு. சில போலீஸையும் சேர்த்து கவர் பண்ணிருப்பாரா. அவங்க வந்து டியூட்டியை தான் செஞ்சுட்டு இருந்தாங்க, ஆன் டியூட்டியை வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. தல ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ஏற்கனவே கடுப்புல இருக்காங்க. ஏன்னா வந்து இந்த விடாமுயற்சி அப்புறம் வந்து ஜிபியூன்னு சொல்லிட்டு 2 படம் விட்டுருந்தாங்க. ஸோ விடாமுயற்சி நல்லா இருந்தது, ஜிபி வந்து ஒழுசையா பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோம். ஸோ பட் வந்து இந்த விஷயம் வந்து வலிமை அப்டேட்டுக்கு ஸோ எந்த அளவுக்கு ஃபேன்ஸ் வந்து தவம் கிடந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஸோ ஒரு தடவை ஐபிஎல்ல கூட மொயின் அலி அவர்கள்ட்ட வந்து இங்கிலாந்து கிரிக்கெட்டர் அவரு, ஸோ அவர்கிட்ட வந்து வலிமை அப்டேட் கேட்டிருக்காங்க. வலிமை அப்டேட் ஒரு இன்டர்நேஷனல் ஃபுட்பால் ஸ்டேடியம்ல கூட ஒரு ஃபுட்பால் மேட்ச் நடந்துட்டு இருக்கப்போ வலிமை அப்டேட் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த விஷயம்லாம் பெரிய ட்ரெண்ட் ஆச்சு. ஸோ அண்ட் தென் வலிமை படமும் வந்துச்சு. ஆனா படம் தான் நல்லா இந்த அளவுக்கு வருத்தத்துல இருக்கப்போ ஸோ படம் தான் வரல. சரி தலையை நாங்க நேர்லயாச்சும் போய் பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்களும் வந்து அவர் எப்பயாச்சும் பப்ளிக்ல அரைவ் ஆகுறப்ப இந்த மாதிரி எலெக்ஷன் டைம்ல வந்து பாக்குறதா இருக்கட்டும், அண்ட் தென் அவரோட ரேசிங்ல போயிட்டு அவருக்கு வந்து விசில் அடிக்கிறதா இருக்கட்டும், அங்கேயுமே அவர் வந்து முடிச்சு தீத்து கட்டிடுறாரு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடத்துறப்போ அவருக்கு அங்கே போயிட்டு இன்டர்நேஷனல்ல நம்ம மானத்தை வாங்குறது சுத்தமா பிடிக்காம இருந்திருக்கு. ஸோ அதனாலதான் வந்து அங்கேயுமே அவர் வந்து கத்துறாரு. சார் நான் ஜெனினாவும் பர்ஃபெக்டாவும் இருக்கிற ஆளு. ஒன் சைட்ல ஒரு மாதிரி ஆயிட்டாங்க தல ரசிகர்கள்லாம். ஏன் அப்படின்னா எப்பயாச்சும் தான் பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்க்க போறப்பையும் இந்த மாதிரி மூஞ்சியை காமிச்சா நாங்க என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அவங்க கூட கடுப்பாக மாட்டேங்கிறாங்க. பட் வந்து இன்டர்நெட்ல கிளம்பிருக்க விஷயம். ஸோ தலை அவர்கள் வந்து எலெக்ஷன்ல நின்றுருந்தா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்த வந்து பார்ப்போம். ஸோ தலை வந்து இந்த எலெக்ஷன்ல நின்றுருந்தாரு அப்படின்னு சொல்லியிருந்தா தளபதி அவர்களுக்கு ஈக்குவலான கூட்டத்தை கூட்டியிருக்கலாம். ஸோ அதை விட கூடவும் கூட கூட்டியிருக்கலாம். பட் கூட்டம் மேட்ரு கிடையாது. ஸோ வந்து கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ வந்து தலைவர்கள் வந்திருந்தா வின் பண்ணியிருப்பாரா அப்படின்னு சொல்லி கேட்டால் எஸ், சான்ஸ் இருக்குது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி பீப்புள்ஸ் தளபதியாக இருக்கட்டும், ஸோ அண்ட் தென் தலையாக இருக்கட்டும், ஸோ அவங்களோட மைண்ட் செட்லாம் வேறு லெவலில் இருக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அவங்களோட பேஷனை வந்து அதில் ஃபுல்லாக காட்டுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இல்லாட்டியும் செகண்ட் அண்ட் தேர்ட் டைம் அவங்களால ஜெயிக்கிறதுக்கான அனைத்து வாய்ப்புமே இருக்குது. அஜித் அவர்கள் ரேசிங்கில் இறங்கியிருக்காரு. அவரோட ஃபீல்டில் அதுலேயுமே அவர் பெஸ்ட்டை கொடுத்துட்ருக்காரு. என்ன தான் வந்து ஆக்சிடென்ட் ஆனாலும் கீழே விழுந்தாலும் பிறண்டாலும் மறுபடியும் அந்த காரை எடுத்து ஓட்டுறாரு பார்த்தீங்களா, அந்த மைண்ட் செட் இருக்கிற வரைக்கும் ஸோ எலெக்ஷனாக இருக்கட்டும் எந்த ஃபீல்டாக வேணாலும் இருக்கட்டும் அவங்க வந்து ஜெயிக்க முடியும். தலை வந்து வேணாலும் ஒதுங்கி இருக்காரு. ஸோ அதே மாதிரி அவர் வந்து எலெக்ஷனில் இந்த மாதிரி கேம்பெயின்லாம் நடத்தி எல்லாரும் கூட்டம் போட்டு அவரை அமுக்குனாங்கன்னா ஹோம்லன்ற மாதிரி இருவார். அண்ட் தென் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ வந்து நான் லாஸ்ட்டாக ஒரு விஷயம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ தலை அவர்கள் ஏன் இப்படி நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிபேட் போச்சு. ஸோ இதை கேட்குறது வந்து தலை ரசிகர்கள் கிடையாது, மோஸ்ட்லி அன்பாக தானே இருக்காங்க தலை மேலே. ஒரு படம் இல்லைன்னா ஏங்கி போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தலையும் அந்த மாதிரி கொஞ்சம் பாசமாக நடந்துக்கலாம். அந்த மாதிரி ஏன் மூஞ்ச காட்டுறாரு, இந்த மாதிரி ஒரு கோவமான மனுஷனாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. பட் அப்படி கிடையாது. ஸோ அவர் வந்து நான் மட்டும் நல்லா இருக்கணும் பத்தாது, பட் நீ எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனுஷன். மற்ற இடத்துல வந்து நீங்களும் டிசிப்ளினாக இருக்கணும், எல்லாருமே டிசிப்ளினாக இருங்க, நான் மட்டும் டிசிப்ளினாக இருந்தால் பத்தாது நீங்களும் டிசிப்ளினாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. ஸோ தட்ஸ் தி ரியாலிட்டி. ஸோ அவரை பற்றி சொல்லி தான் புரியணும்னு இல்லை, எல்லாருக்குமே புரியும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் until then bye.